சுட்ட இரும்பை ஓங்கி அடித்தால் தூணும் துரும்பாய் வளர்ந்து விடும். வாழ்வில் பட்டதை எல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்துவிடும். சுட்ட இரும்பை ஓங்கி அடித்தால் தூணும் துரும்பாய் வளைந்து விடும். வாழ்வில் பட்டதை எல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்துவிடும். மாறுவதேதான் உலகத்தின் பாதை, மாறாதென்பதும் இல்லை. மாறுவதேதான் உலகத்தின் பாதை, மாறாதென்பதும் இல்லை. அதை மாற்ற தெரிந்தால், ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் திருத்தப்படும். அற்புதமான இந்த சிந்தனையோடு இந்த பதிவு தொடங்குகிறேன். அன்புமிக்கவர்களே, நல்லவர்களே, நீங்கள் இந்த 4 வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், சுட்ட இரும்பை ஓங்கி அடித்தால் தூணும் துரும்பாய் வளைந்து விடும். வாழ்வில் பட்டதையெல்லாம் அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்து விடும். பாருங்கள், சுட்ட இரும்புன்னா என்ன? நெருப்பில் நம்ம சுட்ட பிறகு தான் அதை வளைக்க முடியுது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பட்ட பிறகு தான், அனுபவங்கள் அடைந்த பிறகு தான் நாம் உலகமே தெரிஞ்சு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன அழகாக அந்த ஓமை பாருங்கள். சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த 2 வார்த்தை தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். மாறுவதே தான் உலகத்தின் பாதை, மாறாதென்பதும் இல்லை. அதை மாற்ற தெரிந்தால், ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை என்றார். ரொம்ப அற்புதமான வார்த்தை, அந்த 2 வார்த்தை. தன்னம்பிக்கையுடைய உச்சம் இந்த 2 வார்த்தை. மாறுவது தான் உலகத்தின் பாதை, இது அதுக்காக தான் போடுறோம். சீட்டுக்கட்டை பிரித்து போட்டு அப்புறமா ஒன்றா அடுக்கிறோம் இல்லையா? தப்பாக போட்டு விட்டு அப்புறம் சரியாக பண்ணுறோம் இல்லையா? எல்லா விளையாட்டும் அப்படி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வாழ்க்கை புரிதலில் தான் இருக்கிறது. வாழ்க்கை புதிரானது தான், புரிஞ்சிக்க முடியாதது தான். ஆனால் அதை புரிய நம்ம அணுகும் போதே புரிந்த மாதிரி தான் தோணும். அதுவே உங்களுக்கு வழிவகுத்துரும். இங்கே நான் இது ஏன் குறிப்பிடனா, திரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த 2 வார்த்தைக்கு உதாரணம் திரு எம்ஜிஆர் தான். ஏன்னா நான் ஏற்கனவே கூட 2 பகுதிகளில் திரு டிஆர் ராமன் அவர்களை பற்றி சொல்லியிருந்தேன். அவருடைய அனுபவங்கள் பிரமாதமான அனுபவங்கள். அவருடைய எம்ஜிஆருக்கும் அவர் பண்ண படங்களுக்கும், குலே பகாவலியிலேருந்து கூண்டுக்களிலிருந்து அவர் பண்ணிருந்தார் இல்லையா? நான் ஏற்கனவே கூட சொன்னேன், இந்த குலே பகாவலியில் புலி கதையெல்லாம் சொன்னேன். பாருங்கள், இன்றைக்கி அவருடைய எம்ஜிஆருடைய அந்த கொள்கையினுடைய உறுதியை பாருங்கள். அவர் சொல்கிறாரு டிஆர் ராமன்னா, நான் 1952 பராசக்தி படம் பார்த்த உடனே கலைஞர் மேலே, அவருடைய எழுத்து மேலே ஒரு வீரியம் வந்தது, எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதனால் அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நான் போய் சந்தித்த உடனே அவர் என்ன சொன்னார், ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை சொன்னார். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுக்கலாம். ஏன்னா பராசக்தி வந்த கொஞ்ச நாள்லையே நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுக்கலாம், வரலாற்று படம் அது. அதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனா எம்ஜிஆர் சரியாக இருப்பார். வெள்ளைய தேவனா சிவாஜி கணேசன் நடிக்க வைக்கலாம். ஊமைத்துறை, அவர் தம்பியை ஊமைத்துறையா யார் நடிக்க வைக்கலான்னா நம்ம ஜெமினி கணேசன் நடிக்க வைக்கலாம். அவர் பாருங்கள், அவரே சொல்கிறாராம், ஆலோசனைலாம் சொல்கிறாங்களாம். சொன்ன உடனே இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எம்ஜிஆருக்கு ஜோடி அஞ்சலி தேவி அம்மா, இது சிவாஜிக்கு பத்மினி, ஜெமினிக்கு ஆஸ் யூஷுவல் சாவித்திரி போட்டுடலான்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி இதை பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாராம். டிஆர் ராமண்ணா என்ன பண்ணாராம், போய் அது மாதிரியே போய் பேசுகிறாராம். பேசின உடனே 3 பேருமே ஒத்துட்டாங்களா. எம்ஜிஆர் ஒத்துட்டாரா, எல்லாமே ஒத்துட்டாங்களா. ஒத்துக்கிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வரும்போது அவர் சொல்கிறார், பிஆர் பந்துலு அவருடைய விநியோகஸ்தர் கீதா பிக்சர்ஸ் முருகேசன்னு பேரான். அவர் தான் ரொம்ப உறுதுணையாக இருந்தாராம். அவரால் தான் நான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. நானும் கூண்டு கிளியில் சிவாஜியை எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணிட்டேன் இல்லையா? அதனால் இது முடியுன்றது எல்லாருமே நம்பினாங்க. என் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர் பின்வாங்கிட்டார். நல்லா கவனிங்க. எம்ஜிஆர் பாருங்கள், அவருடைய கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கிறார் பாருங்கள். நான் பின்னால் சொல்ல போகிறேன் அவர் எப்படி இதெல்லாம் மறுத்தார், வேறு படங்கள்லாம் சொல்ல போகிறேன். அவர் எதுக்கு பின்வானார்னே இவங்களுக்கு தெரியல, சொல்லவும் இல்லை. நல்ல ஒரு பொசிஷனாக இருந்தது அது அப்படியே விலகி போச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி, அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு சிவகாமி பிக்சர்ஸ் முன்றத்திர மொழியார்னு அவரும் ஒரு பெரிய ப்ரொடியூசர், புதுமை பித்தனுக்கு திரு எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி எங்கிட்டுக்கு என்னை கமிட் பண்ணாங்க. அப்போவும் நான் மனசுக்குள்ளே வீரபாண்டி கட்டபொம்மன் தான் பண்ண முடியல எம்ஜிஆரை வச்சு. அப்போ அந்த காலத்தில் ஆரியமாலான்னு பியு சின்னப்பா நடித்த படம் பெரிய ஹிட்டு. அந்த படத்தை திரு எம்ஜிஆரை வச்சு காத்தவராயன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நான் ஒரு முயற்சி பண்ணி எம்ஜிஆருக்கு போய் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு
நான் வந்து எடுக்கும்போது அன்னைக்கு எப்போவுமே எம்ஜிஆர் வந்து எனக்கு முதல் நாளே ஒரு முரண்பாடு வருமோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா காத்தவராயன் வந்து அந்த காலத்தில் மந்திர தந்திரங்கள் உள்ள படம் அது. திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பகுத்தறிவு கொலை உடையவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக கடவுளை பற்றி மறுக்கிறவர் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இந்த மந்திரம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஸோ அது ஏதாவது இருக்குமோன்றதுக்காக நான் முதல் நாளே என்ன பண்ணேன், கமிட் பண்ணிவிட்டு காத்தவராயன் வந்து செட்டு போட்டு மார்க்கெட் செட்டே போட்டேன், அந்த மந்திரத்தை காட்சி எடுக்கணும்னு சொல்லி. அப்போ முதல்ல டிஎஸ் பாலையா வச்சு நான் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இவர் முதல்ல ஷூட்டிங்கு மேக்கப் ரூமில் இருக்கிறாரு. தயங்கி இருக்கிறார் போல தெரியுது. எனக்கு புரியல. சரி வரல அவர். சரி ஏன் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நானே போய் பேசலான்ட்டு போனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், நீங்கள் காட்சிகளெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் மந்திரத்தால் வந்து இது நடக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அந்த மாதிரி செய்து காட்டுறதுக்கு பதிலாக மனிதனுடைய தந்திரத்தாலும் சாகசத்தாலும் சாதுரியத்தாலும், நல்ல வார்த்தை கவனிங்க, மனிதனுடைய தந்திரத்தாலும் அவருடைய சாதுரியத்தாலுமே அது வந்து செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படியே வச்சுக்கலான்னு சொன்ன உடனே டிஆர் ராமண்ணா அப்படியே மாதிரி ஆகிட்டாராம். அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த படம் மக்கள்கிட்ட யோகவித்த வரவேற்பை பெற்ற படம் ஆரியமாலான்னு பி சின்னப்பா தெரியும் உங்களுக்கு. அவங்க அது வந்து ஏற்கனவே ஒரு புராணம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கதை அது. அதில் போய் நம்ம இப்போ வேறு மாதிரி பூத்துனோமா அது ரொம்ப முதலுக்கே மோசம் வந்துடும். அதனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் அதுக்காகத்தான் இந்த படம் பெரிய ஹிட்டுன்றதுக்காகத்தான் நான் மறுபடியும் இதை எடுத்து தொடங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எம்ஜிஆர் சொன்னால், அப்போ பரவாயில்ல, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வந்து படப்பிடிப்பு நிறுத்துருங்க, நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடரலாம் அப்படின்ட்டு அவர் போனார். போன பிறகு நான் பார்த்தேன், சரி நான் படப்பிடிப்பை நிறுத்தலை, அன்றைக்கி இருந்து மிச்ச காட்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணேன், நான் இது சரி வர மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணேன், சிவாஜி கணேசனை வச்சு நான் படத்தை எடுத்து முடிச்சிட்டேன். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் வாங்கின 1000 ரூபாய் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு எம்ஜிஆர் வருத்தப்பட்டாராம். அது சொல்கிறார் டிஆர் ராமண்ணா. அதாவது நான் நடிக்க முடியலன்றதுக்காக நான் மறுபடியும் வந்து அந்த 1000 திருப்பி கொடுத்துட்டு நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லி அவர் அந்த 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் பாருங்கள், அவருடைய கொள்கையில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பழம்பாடலில் குறுந்தொகையை சொல்லும், குறுந்தொகை. அதில் திறவோர் செய்வினை அறம் அதாகும் அப்படின்னுவான். அதாவது திறவோர் செய்வினைன்னா திறமைசாலிகளுடைய அந்த செயல்கள் இருக்கு இல்லையா, அது அறம் சார்ந்ததாக இருக்குன்னுவார் குறுந்தொகையில். அது பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் பின்னால் சொல்கிறாரு, அது ஏன் நான் வந்து நடிக்கலை, அது பின்னால் ஒரு பத்திரிக்காரன் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் டிஆர் ராமண்ணா என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, அவர் எந்த படம் நடித்தாலும் எதை நடித்தாலும் கதை கேட்க மாட்டார் எங்களுடைய ராமண்ணா ஆர்ஆர் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே போலவே அட்வான்ஸும் வாங்க மாட்டார். படம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன சொல்கிறாங்களோ அது படத்துக்கு கொடுத்துருவோம். சமயங்களில் எம்ஜிஆர் பிக்சர் சென்னை விநியோக உரிமை எடுத்துக்கிட்டு மிச்ச படம் கேட்பார், அதை நாங்கள் கொடுத்துருவோம். அவர் குறிப்பிடுறாரு. அவர் வந்து இவ்வளோ பெரிய நடிகராக ஆன பிறகு கூட அவர் வந்து பாருங்கள், முதல்ல கூட்டு கிளியில் அப்போவே அவர் அதிகம் சம்பளம் வாங்கினவர். ஆனால் நான் சிவாஜி கணேசன் சாருக்கும் இவருக்கும் ஈவன் வந்து 25,000 தான் கொடுத்தேன். எம்ஜிஆர் அப்போவே அதிகமாக தான் வாங்கியிருந்தார், மறுப்பே சொல்லலை. அதுக்கப்புறம் பணம் படைத்தவனில் 4 லட்சம் சம்பளம் வாங்கினார். அதுக்கப்புறம் பறக்கும் பாவையில் அவர் 7 லட்சம் சம்பளம் வாங்கினார். ஆனாலும் எப்போவுமே இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அவர் கேட்பாரை தவிர நாங்கள் வந்து பேரம் பேசவே மாட்டோம். அவருடைய படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த கொள்கையில் எவ்வளவோ பாருங்கள், அவர் வச்ச கொள்கையில் எவ்வளோ ஒரு சரியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு வியக்கிறாரு டிஆர் ராமண்ணா. பாருங்கள், இதை வந்து வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். ஒரு பத்திரிக்கையாளருடைய நிகழ்ச்சி, அதில் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஆண்டவன் சொல்ல மாட்டேன்றீங்களா, கடவுள்னு சொல்ல மாட்டேன்றீங்களா, அது மட்டும் இல்லை ஒரு ஒப்பந்தம் வந்த பிறகு கூட நீங்கள் வந்து ரத்து பண்ணிடுறீங்களாமே, இது எப்படி இது அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு. ஒரு இதுவாக எதிர்ப்பாகவே கேட்குறாரு. அப்போ திரு எம்ஜிஆர் சொல்கிறார், நான் வந்து கடவுள் வந்து மறுப்பில்லைன்னு சொல்லுவேன், கடவுள் இருந்து நம்ம எல்லாத்துலேயும் எல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு. நான் என் தாயை கடவுளாக நினைக்கிறவன், நான் தாயுமே என் கடவுள் தான், என் தாய் எந்த கடவுள் வணங்குறாங்களோ அந்த கடவுளை நான் வணங்குறவன். அது வேற விட்டுருங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், ரத்து பண்ணுறேன்னு சொல்ல, அது நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கிறீங்க, நீங்கள் பத்திரிக்கையாளராக இருக்கிற போது பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்களும் பொதுமக்களுக்கு கடவுப்பட்டிருக்கிறீங்க. அந்த வகையில் நீங்களும் என்ன ஒரு திசை திருப்பாமல் ஒரு நல்ல வழியில் நீங்கள் கொண்டு போவது தான் பத்திரிகை தர்மம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு கலைஞன். அப்போ எனக்கும் பொதுமக்களை தவறாக வழி நடத்தக்கூடாது. ஒரு தவறான காட்சிகளோ பொய் பித்தலாட்டங்களோ ஒரு மாறுபட்ட ஒரு தவறான ஒரு போக்குக்கோ நான் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதனாலேயே நான் என்ன பண்ணுறேன், அவங்கள வந்து ஏன்னா அது ஒரு காரணம் சொல்கிறார் அவர்.
இப்போ பத்திரிக்கை வந்து படித்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் சினிமா படித்தவங்க, படிக்காதவங்க, பாமரர்கள், சிறுவர்கள் எல்லோருமே பார்க்குறாங்க. அப்போ உங்களை விட எனக்கு வந்து கடமையும் பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது. அப்போ நான் அது எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தெய்வத்தை பற்றி சொன்னீங்க. அதனால நான் எந்த படத்தை நான் ரத்து பண்ணது கிடையாது. நானே நிறைய படங்கள் அது மாதிரி ஆண்டவன் கடவுள்னு பேசியிருக்கிறேன். அது தப்புன்னு கிடையாது. ஆனால் இன்னொன்று சொன்னீங்க ரத்து பண்ணுறதுங்க. அப்படி பண்ண படம் 2 படம் தான். முதல் படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தவராயன். இப்படி காத்தவராயன்னு எடுத்துக்குவோம். அந்த படம் மாந்திரிகங்களால் தான் மந்திரத்தால் மாங்காய் விழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அது கதை என்ன பண்ணுறது, அந்த கதையை வந்து நானே என்னுடைய வாழ்வில் நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய மாமா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் மாந்திரிகம் சொல்லி ஏமாற்றிருக்கிறாரு. அதை நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். அந்த கண்கூட பார்த்ததால் அது எவ்வளோ பெரிய மந்திரத்தால் வந்து ஏமாற்றிருக்கிறாரு, அந்த பிழைப்பு நடத்தினா எனக்கு தெரியும். அதனால் நான் மறுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு முன்னணி நடிகனாக இருக்கிறேன். எவ்வளவோ சிறுவர்களெல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அந்த சிறுவர்களெல்லாம் என்னை வந்து ஒரு நாயகனாக ஒரு ஹீரோவாக வந்து தன்னுடைய ஒரு லட்சிய ஒரு ஹீரோவாக மனசில் வரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் தவறான வழி காட்டலாமா? அப்போ அவங்களுக்கும் இந்த மந்திரங்கிறத வந்து உண்மையாயிடும் இல்லையா? இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக நான் செய்ய வேண்டியிருக்குது இல்லையா? அப்போ நான் கண்கூட பார்த்த அந்த படம், நான் கண்கூட பார்த்த அந்த நிகழ்வு அந்த படத்தில் வைக்கும்போது அதை நான் மறுக்கிறது என்ன தப்பு இருக்குது? அது தப்பு இல்லையே. அதனால தான் அந்த படத்தை நான் வேணான்னு சொன்னே தவிர மற்ற காரணங்கள் எனக்கு இல்லை. அப்போ உடனே இன்னொன்று சொல்கிறாரு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு படம் வந்து ராணி லலிதாங்கி. அந்த படம் என்ன, பெண் குளமே விபச்சாரியாக இருக்கிற குளம் அப்படின்னு அந்த கதாநாயகன் நினைக்கிறான். கடைசியில் அந்த சபையில் நாட்டி மாட வந்த ஒரு பெண்ணை வந்து அவன் பார்த்து அந்த அழகில் மயங்க உண்மையை புரிஞ்சுக்கிறான்னு இருந்தது. எனக்கு இந்த பெண் குளமே விபச்சாரியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறேன், அதை மாற்ற முடியலன்னு சொன்னார் அவர். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து உச்சக்கட்ட காட்சி கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதை மாற்ற சொன்னேன், மாற்றலை. அதனால தான் நான் வந்து அந்த படத்தையும் நான் வேணான்னு சொன்னேன் தவிர மற்ற கருத்தில் எப்படி நான் என்னுடைய மக்களுக்கு நான் வந்து நல்லது சொல்ல நினைக்கிறேன். நான் அதையே பிரதிபலிக்க நினைக்கிறேன். அப்போ நான் இது மாதிரி காட்சிகளெல்லாம் நான் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் முதலே கதை கேட்க வேண்டியது தானே, முதலே முடி பண்ண வேண்டியதானே அந்த பத்திரிக்காரர் கேட்குறாரு. அது உண்மைதான். சில சமயங்களில் இவங்க ஆர்ஆர் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க நான் சொன்ன முதல்ல இது வந்து மாற்றிக்கலாம், இது பரவாயில்லை கொஞ்சம் மாற்றிக்கலாம், நமக்கு புரிஞ்சவங்க தானே நான் நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் கர்ண பரம்பரை கதைன்னு சொல்கிறாரு. கர்ண பரம்பரை கதைன்றதெல்லாம் வந்து அப்படியே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து அவர் சொல்கிறார், அதுக்கு உதாரணம் மதுரை வீரன் பண்ணேன். மதுரை வீரனை வந்து அந்த மாதிரி வெள்ளையம்மாவில் வந்து ஒரு தவறான ஒரு ஒரிஜினல் கதையில் வந்து தவறானவங்களாக சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் அதை நான் மாற்றினேன், ஒத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் என்னுடைய கருத்தை கேட்குறாங்க, நல்லா தான் போச்சு. ஆனால் மலைக்கல்லன்னு அப்படி தான் போச்சு. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் சொல்கிறாரு, மதுரை வீர மலைக்கல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொன்னார், அந்த படத்தையும் சொல்கிறார் பதில். அதாவது அந்த படத்தை கூட வந்து என்னுடைய கருத்து அலிபாபா 40 வீடுகள் சொல்கிறார். அவங்கெல்லாம் கூட என்னுடைய கருத்துக்கள் நல்லா இருந்தால் அவங்க ஏற்றுக்க போகிறாங்க, ஏற்றுக்கலாம் விட்டுற போகிறாங்க அப்படின்னு. அதனால் வெற்றி தான் பெற்றிருக்கே தவிர அதனால் தோல்வி பெறலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே சொல்கிறாங்க, அப்போ கர்ண பரம்பரை கதைகள் வந்து அப்படியே நீங்கள் மாற்றி பண்ணுவீங்களா, அப்போ நீங்கள் உங்கள் சேர்ந்து பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது, ஏன் அப்போ அந்த காலத்தில் ஆரியமலை ஓடலையா அப்படின்னு பத்திரிக்காரர் கேட்குறாரு. அந்த ஆரியமலை தானே காத்தவராயன், அப்போ ஓடலையான்னா அவர் கிண்டல் பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த படம் அப்படி அந்த மாதிரி ஓடணும்னா சின்னப்பா அவர்கள் தான் மறுபடியும் வந்து நடிக்கணும் அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணுறாரு. பாருங்கள், இதை ஏன் நான் இந்த வரலாறு வந்து இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, ராமண்ணா சார் சொன்னது அது பழைய முதல் பாதி. அடுத்த பாதியில் எம்ஜிஆருடைய பதில் பாருங்கள். தான் கொண்ட கொள்கையில் எவ்வளவோ, அந்த கொள்கைன்னா என்னுடைய கொள்கையை சொல்லலை, மக்களுக்கு எது முக்கியம், மக்களுக்கு எது நன்மை பயக்கும், மக்களுக்கு எது தீங்காக போயிடும், மக்களுக்கு எது தெளிய வைக்கும், மக்களுக்கு எது கூடாது, எது தேவையானது, எது சரியானது, எது தவறானது, இதை வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படையிலிருந்தே பாருங்களேன். அவருக்கு என்னங்க, அதனால் பாருங்கள், அவர் வந்து நினச்சிருந்தா வாங்கிட்டு எப்படியா வாங்கி போட்டுட்டு நீ போய் நடிச்சுட்டு போகலாம். அவர் பட நான் இன்னும் கூட நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு டைம் போதாது, அடுத்தடுத்து பதிவு சொல்லிக்கிறேன். அப்போ என்னென்னா, தான் கொண்ட கொள்கை மன்றம் என்பது என்னென்னா மக்கள் சார்ந்தது. மக்களுடைய பாமர மக்களுக்கு தப்பாக போய் வழி பூத்து விடும். அப்போ நாம் நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு என்னுடைய கலை மூலமாக சொல்கிறார். நான் இப்போ கூட நான் வந்து ஒரு கலைஞன்கிற பார்வையிலேயே தான் நான் பேசுகிறேன், அதை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி திருப்பி அதை சொல்கிறார். அப்போ என்னென்னா, ஒரு கலை படைப்பு கலைஞன் என்னாவே அவன் வந்து யாருக்காக இது படைக்கிறோம், யாருக்காக இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த உண்மையான அந்த உணர்வில் தான் அவருடைய கலை வெளிப்பாடு அமையும். அது திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் அதை யோசித்தார். உலகத்தில் எந்த நடிகருக்கும் அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாடோடி மன்னன் ஒரு படம் எடுக்கிற காரணமே என்னென்னா, மகாதேவியில் சுந்தர்லால் நட்கர்னிக்கும் இவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்தது. அப்போ தான் அவருக்கு எண்ணமே வந்ததுன்னு சொல்லுவார் அவருடைய சுயசரிதையில்.
அப்போ தான் நம்ம ஒரு எடுத்து காட்டணும், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து காட்டணும்னு தான் அவர் நாடோடி மன்னனே எடுக்கிறார். பாருங்கள், அதான் சான்றாண்மையில் வைப்பார் ஐயா. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார்னு ரொம்ப அற்புதமான குரல் அது. அதாவது ஒரு சான்றோன் எப்படி இருப்பான்னா, இந்த உலகமே எனக்கு எதிராக நடந்தாலும், இந்த உலகத்தோட இயற்கையே பிரபஞ்சமே மாறினா கூட என்னுடைய சான்றாண்மை அழியக்கூடாது, அந்த சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அந்த சான்றாண்மைன்னு, அந்த சான்றாண்மைன்னா என்ன சொல்லியிருக்கேன், அன்பு, நான், ஒப்புரவு, வாய்மை சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒரு 5 இருக்கும். அன்பு, நான், ஒப்புரவு, வாய்மையோடு 5 சால்பு ஊறிய தூண் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லியிருப்பேன் நான். இந்த அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5 இருக்கணும். இதுதான் இது 5 உடையவர் தான் திரு எம்ஜிஆர். அதனால தான் அவருடைய கொள்கைகளை என்றைக்குமே அவர் ஒரு அந்த கொள்கை மக்களுக்கு இது கெடுதல் கொடுக்குன்னு தெரிஞ்சால் ஒத்துக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞனை நாம் இந்த காலத்தில் போற்றி புகழ்ந்து அதன் வழியே நம்ம யோசிக்கணுன்றது தான் இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.